இதுல கொஞ்சம் விஷத்தை கலந்து கொடுத்துருமா? இப்படி கொஞ்சம் கொஞ்சமா சாகிறத விட ஒரே அடியே செத்து போயிடம்மா. ஏன்பா இப்படி எல்லாம் பேசுற? கூடிய சீக்கிரத்துல எல்லாம் சரியா போயிடுப்பா. இந்த ஜூஸ் குடி. குடிப்பா. இனிமே ஒன்னும் பிரச்சனை இல்லங்க. உங்க மருமக நார்மல் ஆயிட்டாங்க. நீங்க இன்னைக்கே உங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம். ரொம்ப நன்றி டாக்டர். தெய்வம் மாதிரி வந்து என் மருமகளை காப்பாத்திட்டீங்க. இந்த உதவியை நாங்க என்னைக்குமே மறக்க மாட்டோம். அதெல்லாம் இருக்கட்டும்ங்க. நீங்க என் ரூமுக்கு வாங்க. நான் டிஸ்சார்ஜ் சம்மரி எழுதி கொடுக்குறேன். ஒரு 1 வீக் நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும். இங்க பாருமா, இனிமே இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமான வேலையெல்லாம் செய்யாத. புரிஞ்சுதா? உங்களை காப்பாத்திக்கிறது கூட 2வது பட்சம்தான். உங்க வயித்துல இருக்கிற குழந்தைக்கு இனி நீங்க தான் பொறுப்பு. சரிங்களா? சமந்தி, நீங்க எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கிளம்புறதுக்கு ரெடியா இருங்க. நான் போய் பணத்தை கட்டிட்டு டாக்டரை பார்த்துட்டு வந்துடுறேன். ஒரு நிமிஷம் சமந்தி. சொல்லுங்க. டிஸ்சார்ஜ் ஆன கையோட சுப்புவை கூட்டிட்டு நாங்க சூர்யா வீட்டுக்கு தான் போலான்னு இருக்கோம். உங்களுக்கு அதுல எந்த ஆட்சேபனையும் இல்லையே? இல்லத்த, ஏதாவது பிரச்சனை வந்துட போகுது. இதுக்கு மேல புதுசா என்ன பிரச்சனை வந்துட போகுது? எல்லா பிரச்சனையுமே தீர்றதுக்கு இதுதான் ஒரே வழின்னு எனக்கு தோணுது. அம்மா சொல்றதும் சரி சுப்பு. எனக்கும் அதுதான் சரின்னு படுது. இதுக்கப்புறம் என்ன பிரச்சனை வந்துரும்? நம்ம ரைட் ராயலா போய் அவன் வீட்லயே நிரந்தரமா இருப்போம். நம்ம படுத்துற பாட்டுல அந்த காயத்ரி துண்ட காணும் துணியை காணும்னு ஓடி போகணும். அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது அண்ணி. ஏன் நடக்காது? கண்டிப்பா நடக்கும். அவளே தானே உன்கிட்ட வந்து பேசிருக்கா. உனக்கு அந்த வீட்ல உரிமை இருக்குன்னு அவளே அங்கீகாரம் கொடுத்திருக்கா. அதுக்கப்புறம் என்ன? இதுக்கப்புறம் அவதான் அனுபவிக்கணும்.
என்னமோ பெரிய உத்தமி பத்தினி மாதிரி வேஷம் போட்டுட்டு இருக்கால, அது என்னங்கறத நம்மளும் போய் பார்க்கலாம். நம்ம யாருங்கறத முதல்ல அவகிட்ட காட்டணும். இப்போ இந்த சட்டம் கோர்ட்டு தீர்ப்பெல்லாம் என்ன பண்ணிடும்? எதுவா இருந்தாலும் எங்க அம்மா அவளை மருமகன்னு ஏத்துக்கிட்டாதான் அவ மருமக. இல்லனா அவ என்னைக்கும் சூர்யாவோட பொண்டாட்டி கிடையாது. அது இந்த ஜென்மத்துல நடக்க போறதும் கிடையாது. நீ ஏன் கவலைப்படுற? நம்ம அங்க போறோம். உன்னை சுத்தி நாங்க இத்தனை பேர் இருக்கோம். எங்களை மீறி உனக்கு எதுவும் நடக்காது. பயப்படாம முதல்ல கிளம்பு. காயத்ரி விஷயத்துல நீங்க சொல்றது கரெக்ட் அண்ணி. ஆனா சூர்யா இதுக்கெல்லாம் சம்மதிக்கணுமே. எனக்கு அதை நினைச்சுதான் கவலையா இருக்கு. அவனை நாங்க பாத்துக்கிறோமா? பெத்த தாய வீட்டை விட்டு போன்னு சொல்லிடுவானா? அப்படி சொல்லிட்டான்னா அப்ப நான் யாருன்னு அவனுக்கு காட்டுறேன். இப்ப சொல்றேம்மா, அவன் வீட்டுக்கு போறோம். அவனோட தான் நீ வாழற. அவன் தான் உனக்கு புருஷன். அது மட்டும் இல்ல சம்பந்தி, சூர்யா தான் புருஷன்னு சொல்லிக்கிட்டு அந்த காயத்ரி அந்த வீட்டுக்குள்ள இருக்கவே கூடாது. அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். போனதும் முதல் வேலையே அதுதானே. ஜெயில என் வீட்டுக்காரரை பார்க்க போனப்போ அவரும் இதைத்தான் சொல்லி அனுப்புனாரு. மாமியார் தனத்தை காட்ட தெரியாத ஒரு பொம்பளையே இல்லைன்னு மூஞ்சிக்கு நேரா சொல்றாரு. இது வரைக்கும் எனக்கு அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் வந்ததே இல்லை. ஏன்னா என் மருமக என் மகளுக்கு சமமாதான் என்கிட்ட இது வரைக்கும் நடந்துகிட்டா. இப்ப நானும் மருமகதான்னு சொல்லிக்கிட்டு அந்த காயத்ரி கிளம்பி இருக்கா பாருங்க. அவகிட்ட நான் யாருன்னு காட்டுறேன். அதுக்கப்புறம் அந்த வீட்டுல அவ எப்படி இருக்கான்னு நானும் பாக்குறேன். நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா. சூர்யா உனக்குதான். போய் சந்தோஷமா இரு. எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ் கமன். சொல்லுங்க ரேணுகா. நம்ம புது யூனிட்டுக்காக மாடர்ன் ட்ரெஸ் டிசைன்ஸ் வேணும்னு கேட்டிருந்தீங்கல்ல சார்? எஸ், நான் எல்லார்கிட்டயும் கேட்டிருந்தேன். பட் இது வரைக்கும் யாருமே எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணல. இந்த சுடிதார், சல்வார், காகரா சுடி, இந்த மாதிரி எல்லாரும் யூஷுவலா பண்றதையும் தாண்டி டோட்டலா டிஃபரெண்டா ஏதாவது ஒரு புதுசா ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் சார் என்னால முடிஞ்சதை செஞ்சு உங்க மெயிலுக்கு அனுப்பியிருக்கேன். ஓ, உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்களேன். யா, ஓகே. சார், நான் உன்னை கேட்டா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? சொல்லுங்க. நேத்து ஏன் சார் அப்படி நடந்துக்கிட்டீங்க? முதல்ல எனக்கு எதுவும் புரியல. உங்க பதட்டம், உங்க கோவம், உங்க பரிதவிப்பு, உங்களை நான் என்னைக்குமே அந்த மாதிரி பார்த்தது இல்லை சார். ஒரு செகண்டுக்கு நீங்களான டெல்லி ஆபீஸ்ல பாக்குற எம்டியான எனக்கு சந்தேகம் வந்துருச்சு சார். Will you please shut up? ஆபீஸ்க்கு வந்தா ஆபீஸ் வேலையை மட்டும் பாருங்க. ஆபீஸ்க்கு வெளியில் நடக்கிற விஷயத்த ஆபீஸ்க்குள்ள வந்து பேசாதீங்க. I'm a boss. You are a staff. நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் செய்யுங்க. கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அதை விட்டுட்டு தேவையில்லாத விஷயத்த பேசுனீங்க எனக்கு சுத்தமா பிடிக்காத. நீங்க போலாம். இந்த ஆள் இப்படி திட்டானே. I'm a boss. You are a staff. உங்களை நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் செய்யுங்க. ஆமா, நீங்க பாஸ் தான், நான் ஸ்டாஃப் தான். அதுக்காக உணர்ச்சி கழட்டி வச்சுட்ட வேலை பார்க்க முடியும்? ஸ்விட்ச் போட்டு ஓடுற மிஷின் மாதிரி வேலை வேலை வேலைன்னு அதை மட்டுமே நினைச்சிட்டு இருக்க முடியும்? உங்களால 1ஆம் தேதி மட்டும் தான் சார் லீவு கொடுக்க முடியும். 1ஆம் தேதி உலகத்தை விட்டே காணாம போயிட்டு நான் சொல்ல முடியும்? நான் பார்த்ததை பத்தி கேட்டேன். இது ஒரு தப்பா? என்னமோ பெரிய இவராட்டம் நீங்க போலான்னு சொல்றாரு. சரியான காட்டம்.
காட்டம். ஹலோ ரேணுகா, 1 செகண்ட் உள்ள வாங்க. உள்ள வாங்க. டேக் ஒரு சீட். இல்ல பரவாயில்ல சார். நீங்க அனுப்புன டிசைன்ஸ் எல்லாம் பார்த்தேன். உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்க. நான் சொன்ன கான்செப்ட நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்க. நீங்க அனுப்புன டிசைன்ஸ நான் இன்னைக்கே டிசைன் ஹெட்டுக்கு அனுப்பிடுறேன். இந்த மாதிரி ஏதாவது இன்னும் ஐடியா தோணுச்சுன்னா எனக்கு இமிடியேட்டா அனுப்புங்க. யூ ஆர் சோ கிரியேட்டிவ். ஐ அப்ரிஷியேட். ஓகே, நவ் யூ கேன் கோ. தேங்க்யூ சார். ஏண்டா ஏண்டா இப்படி ஆயிட்ட? என்னடாச்சு உனக்கு? ஏண்டா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? வெளியில தலை காட்ட முடியலடா. உட்காருங்கப்பா. காஃபி சாப்பிட்றீங்களா? இந்த ஹோட்டல்ல காஃபி நல்லா இருக்கும். டீ கேட்டா தான் கழனி தண்ணி மாதிரி தருவானுங்க. ஏய், நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? விடுங்கப்பா. நிறைய தடவை இதை கேட்டு கேட்டு எனக்கு அழுத்து போச்சு. என்ன பெருசா சொல்ல போறீங்க? காயத்ரியை மறந்துடு, அடுத்தவன் பொண்டாட்டியை நினைக்கிறது தப்பு, கௌரியோட சேர்ந்து குடும்பம் நடத்துற வழியை பாருந்தாலும் சொல்ல போறீங்க. இத காயத்ரி சொல்லிட்டா, அவ தங்கச்சியும் சொல்லிட்டா, அவங்க அம்மாவும் சொன்னாங்க, மாமாவும் சொன்னாரு. இப்ப நீங்களும் இதை தானே சொல்ல போறீங்க? ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்கப்பா. இவ்வளோ பேரு சொல்ற ஒரு விஷயம் எனக்கு துச்சமா படுதுன்னா என் மனசுல இருக்கிற எண்ணம் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கணும். மறந்துடுன்னு சொல்றது ரொம்ப ஈஸிப்பா. பிராக்டிக்கலா அது ரொம்ப கஷ்டம். சின்ன வயசுல இருந்து காயத்ரி தான் உன் பொண்டாட்டி, காயத்ரி தான் உன் பொண்டாட்டின்னு சொல்லி சொல்லி நீங்க தானே வளர்த்தீங்க. உண்டா இல்லையா? டேய், அதெல்லாம் பழைய கதைன்னு சொல்றீங்களா? கடவுள் சித்தம் சொல்றீங்களா? வேண்டாப்பா. அடிப்படையில் நான் ரொம்ப அடி வாங்கியிருக்கேன். உங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. பல விஷயத்த நான் யார்கிட்டயுமே சொல்லாம இருக்கேன். காயம்பா, காயம். லேசுப்பட்ட காயம் இல்ல, மனசு முழுக்க ரணமாயிருக்கு. வாய மூடுறா. செய்யறது கேவலம், இதுல வியாக்கியானம் வேற. நான் தான் ஒத்துக்கிறேனே. உங்களுக்கும் சரி உலகத்துக்கும் சரி இது கேவலம் தான். இல்லைன்னு யார் சொன்னாங்க? ஆனா எனக்கு இல்லப்பா. என்னை பொறுத்த வரைக்கும் காயத்ரி என்னைக்கா இருந்தாலும் எனக்கு தான் பொண்டாட்டியா வர வேண்டியவ. நடுவுல இன்னொருத்த அவன் கழுத்துல தாலி கட்டியிருக்கானா, அது அவனுக்கு அப்பா அடிச்ச அதிர்ஷ்டம். 1ஆம் நம்பர் லாட்டரி மாதிரி திடீர்னு சிக்கின லக்கு. ஆனா அதெல்லாம் நடக்காதுப்பா. அவ எனக்கு தான் சொந்தம். எதுவா இருந்தாலும் அவ என்னைக்கா இருந்தாலும் எனக்கு தான் பொண்டாட்டி. முட்டாள்தனமா பேசாதடா. நீ நினைக்கிறதெல்லாம் கண்டிப்பா நடக்காது. காயத்ரி எப்பேற்பட்ட பொண்ணு, அவளை போய் இருக்கட்டும்பா. நான் ஒருத்தி விரும்புறேன்னா அவன் நல்லவளா தான் இருப்பா. என்னோட செலக்ஷன் என்னைக்குமே ஏ கிளாஸ் தான். பாருங்க, அத்தை வீட்டை விட்டு வெளில போன்னு இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. என்ன கேட்டா இதுவே லேட்டு. நான் செஞ்சதுக்கெல்லாம் என்னைக்கோ அவங்க இதை செஞ்சிருக்கலாம். அந்த லூசு கௌரி இல்ல, எல்லாத்தையும் மறைச்சு வச்சு என்ன ரொம்ப நல்லவனாவே பில்டப் கொடுத்துட்டா. டேய், பாவண்டா கௌரி. அவளுக்கு துரோகம் பண்ணாதடா. உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன்டா. துரோகம்லாம் ஒன்றும் இல்லப்பா. நான் காயத்ரிட்டே சொன்னேனே, நீ என் பொண்டாட்டியா வந்துட்டேன்னா உன் தங்கச்சிக்கு தனியா ஒரு ரூமை கொடுத்து நம்ம கூடயே அவளை வச்சுக்கலாமேன்னு சொன்னேன். இப்பதான் உங்களுக்கு கோபம் வருதா? ரொம்ப லேட்டு. பெத்தீங்களே தவிர என்ன கொஞ்சம் கூட நீங்க புரிஞ்சுக்கவே இல்லப்பா. நான் ஒரு எரும மாடுப்பா. எனக்கெல்லாம் ஒன்றும் உரைக்கவே உரைக்காது. என்ன செருப்பால் அடிச்சாலும் வாங்கிப்பேனே தவிர திருப்பி அடிக்க மாட்டேன். ஆனா லட்சியம்னு ஒன்று இருக்கு பாருங்க, அதை மட்டும் விட்டு கொடுக்கவே மாட்டேன். நாசமா போறவன வேண்டாண்டா. உன்னை மட்டும் இல்லடா, அது நம்ம குடும்பத்தையே அழிச்சிடும்டா. அழிவுதான் விதினா
அது எப்படி நடக்குதுன்னு நானும் பாத்துறேன். என்ன நடந்துற போது? ஒண்ணுமே பண்ணாம சும்மா இருந்தாலும் என்னைக்கோ ஒரு நாள் உசுறு போகதானே போகுது. கடக்குது அளவு. ஒரு முயற்சி பண்ணிட்டு தான் போறேனே. இருங்க, காஃபி சொல்றேன். காஃபி சாப்பிட்டு போங்க. சூர்யா, காஃபி. வாங்க. வந்தவங்கள வாங்கன்னு கூப்பிடுறதானே முறை. அதான் கூப்பிட்டேன். வந்து உட்காருங்க. சூர்யா, என்னம்மா, அதான் டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டு வந்துட்டீங்களா? டாக்டர்ஸ் தான் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்களே, அப்புறம் என்ன உங்களுக்கு? நீங்க ஒன்னும் தப்பா நினைச்சுக்காதீங்க அத்தை. அவர் கொஞ்ச நாளாவே இப்படிதான் முறப்பா இருக்காரு. சரியாயிடும் அத்தை இதெல்லாம். நீங்க மாடிக்கு போங்க. நான் மாடி ரூமை ரெடி பண்ணி வச்சுட்டேன். குளிச்சுட்டு ரெடியா இருங்க. நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். நீங்க போங்க. டேய், எங்களெல்லாம் பார்த்தா உனக்கு மனுஷங்களா தெரியலையா? தெரிஞ்சதுனாலதான் ஏன் வந்தீங்கன்னு கேட்காம இருக்கேன். சூர்யா, ஏதோ நீ சொல்றேன்னு சைலண்டா இருக்கேன். எனக்கு இதெல்லாம் ஒண்ணும் பிடிக்கல. வந்தாங்களா, சாப்பிட்டாங்களா, அவங்க வேலையை மட்டும் பார்த்துட்டு போக சொல்லு. இதுதான் அவங்க லிமிட். உங்களுக்கு தான் சொல்றேன். டேய், அத்தை அவரை விடுங்க அத்தை, நான் பாத்துக்கிறேன். நீங்க உங்க ரூமுக்கு போங்க அத்தை. போங்க அத்தை. உள்ள வாமா. சுப்பு, நீயும் போ சுப்பு. ஹாஸ்பிட்டல்ல என்ன பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்களா மிஸ் சூர்யா? ஏன் இப்படி சொன்னீங்க? பேச மாட்டீங்களா? உங்களுக்கு சந்தோஷமா இல்லையா சூர்யா? நம்ம குழந்தை இன்னும் 10 மாசத்துல பிறக்க போகுது. அவர் அப்படிதான். அவர் கோவம் எல்லாம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான். சீக்கிரம் சரியாயிடும். நிறுத்துறியா? இப்ப என்னன்ற? நீ என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? சூர்யாவை 2 பேருமே பங்கு போட்டுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டியா? இங்க பாரு, இதெல்லாம் என்கிட்ட நடக்காது. ஒருவனுக்கு ஒருத்திதாங்கிறது என்னோட கான்செப்ட். சூர்யா எனக்கு மட்டும்தான். புரியுதா? உள்ள வான்னு சொல்லிட்டல. என்னைக்கோ உன் நாளை எண்ணிக்கோ. இதே சூர்யா வாயால உன்னை வீட்டை விட்டு வெளியில போன்னு சொல்ல வைக்கல, என் பேரு சுப்பு இல்ல. என்ன இழுக்கிற? நடக்காதுங்கிறியா? நடத்தி காமிக்கிறேன். சுப்பு, சவால் விடும்போது அழகாதான் இருக்கும். ஆனா சூர்யா விஷயத்துல அத நீ சாதிச்சு காட்டுறது ரொம்ப கஷ்டம். பாத்துரலாமா? கண்டிப்பா பார்க்கதானே போறேன். ஆல் தி பெஸ்ட்.